நெல்லையில் 90 வயதான மூதாட்டி ஒருவர் தனது பூர்வீக சொத்து அபகரிக்கப்பட்டு தான் தொடர்ச்சியாக துன்புறுத்தப்படுவதாக கண்ணீர் மல்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். திருவண்ணாதபுரம் 4ஆம் வீதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி ராஜபவி. இவரது பூர்வீக வீட்டை கணவரின் சகோதரர் மகன் இசக்கிராஜ் கடந்த 30 ஆண்டுகளாக போலியான ஆவணங்கள் மூலம் அபகரித்து வைத்துள்ளதாகவும் தனக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தி வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் தனது பூர்வீக சொத்தை மீட்டுத் தருவதோடு இசக்கிராஜ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். 10 வருஷம் கழிச்சு சர்வேர் அளந்தாங்க. அளந்து இந்த பாட்டி பேருக்கு ராசவடின்னு பத்திரம் பட்டை எல்லாம் இந்த பாட்டி பேருக்கு இருக்குன்னு நீங்க கோர்ட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க. கோர்ட்டில் போய் 20,000 கோர்ட்டில் கட்டி கேசி நடத்தினேன். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பட்டா பத்திரம் ஈசி போட்டு பார்த்து வாரிசு சர்டிஃபிகேட்டு கோர்ட்டில் இருந்து என் மகன் இருந்தது, பிரிசன் இருந்தது, என் மருமகன் இருந்தது எல்லாம் எடுத்து நானும் எனக்கு 90 வயசாச்சு. இனிமே கோர்ட்டில் தான் கலெக்டர் ஆஃபீஸில் தான் சாவுன்னு வயிற்றுக்கலாம. இந்த கஞ்சி தரது கூட ஆள் இல்லை சார். எனக்கு வயசு காலத்தில் வாரது 1200 ரூபா, வாடகை 2000. எனக்கு நாள் உழைக்க போனேன். இப்போ என்னால் வரப்புக்கு ரோட்டிலே நடக்க முடியல.